ஆமா, இவன் லவ் பண்றதுக்கு நம்ம கொளுத்து வேலை செய்ய வேண்டியதா போச்சு. என் மயிலு, அந்த மம்முட்டி எடு. அவர் கேரளால பிஸியா இருக்காரு. ஷாஜகான் மும்தாஜ் கோசம் தாஜ்மஹால் கட்டினாரு. நம்ம சிவாஜி வாணிசி கோசம் வசந்த மாளிகை கட்டினாரு. இதோ நம்ம குரு அவர் லவ் கோசம் டென்ட் கட்டுறாரு. இதை விட எங்கேயோ இடத்துல கொளுத்து வேலை பார்த்தோம் வை, 10 15 கையில தருவான். இப்ப மட்டும் கையில என்ன தராங்களாம்? அதானே, இப்படியே போய் ஒரு யானையும் புள்ளி பிடிச்சிட்டு வந்தோம், ஒரு பெரிய ஜெமினி செக்ஷன் எடுத்துடலாம். அதுங்க ரெண்டும் வந்து வச்சுக்கோ, நங்கூரம் போட்டு டென்ட் கட்டணும். ஐயோ, அப்ப வேணாம்பா. வாயை மூட்டு வேலை பாருங்கடா. என்ன பெரிய மேஸ்திரிமே அதிகாரம் பண்ணி போடா. என்ன கல்லு அடிக்கிறான்? என்னடா மென்டல் ஆயிட்டான்? எதுக்குடா டென்ட் அடிக்கிறீங்க? வைத்தியர் சார், வேற ஒண்ணும் இல்ல. இந்த அழகான இடம் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதனால இங்க கொஞ்ச நாள் தங்கி இந்த அழகை ரசிச்சுட்டு போலாம் டென்ட் அடிக்கிறோம். அடிச்சுங்க. ஓகே ஓகே. குரு அண்ணா விளையாட்டு இருக்கார். அவங்க அப்பங்கிட்டே விளையாட்டு இருக்கியா சார்? அழகு ரசிக்கிறீங்களா? எந்த அழகுன்னு அவங்க அப்பனுக்கு தெரிஞ்சது உடம்பு ஃபுல்லா ஓட்ட போட்டுருவார். திராவக தூர குழம்பு வச்சிருக்கான். நான் தான் கௌரி பேசுறேன். பாபு அண்ணே, நான் தலைவர்கிட்ட பேசிட்டேன். நான் கேட்ட பதவியை தரேன்னு அவர் எனக்கு ப்ராமிஸ் பண்ணிருக்காரு. பின்ன எலெக்ஷன்ல ஹார்ட் ஒர்க் பண்ணாதானே பதவி எல்லாம் கிடைக்கும். அவன் கடக்குறான் டாக். நான் லேடி எம்எல்ஏ வாச்சே, என்னை எப்படியாவது சீட் பண்ணிடலாம் நினைக்கிறான். நான் எப்பேற்பட்ட கேடி எம்எல்ஏன்னு அவனுக்கு தெரியாது இல்ல. ஓகே, நோ ப்ராப்ளம், பாய். எக்ஸ்கியூஸ் மீ மேடம். மேடம், இதுல ஒரு கையெழுத்து போடுங்க. ஏயா சேகர், என் பையனோட காலேஜ் முடிஞ்சு 3 நாள் ஆச்சு. ஹாஸ்டல்ல இருந்து புறப்பட்டுட்டான்னு சொல்றீங்க. எங்க போனா என்னன்னு இன்னும் உங்களால கண்டுபிடிக்க முடியலையா? இல்ல மேடம், அவர் ஃப்ரெண்டை டிராப் பண்றதுக்காக பக்கத்து வில்லேஜ் போயிருக்காரு. அங்க என்னாச்சுன்னு தெரியல. அவரை தேடி கண்டுபிடிக்கிறதுக்காக தான் உங்க தம்பி நேத்து நைட்டே கார்ல கிளம்பி போயிட்டாரு. இந்த எலெக்ஷன் தான் எனக்கு டென்ஷன் கொடுக்குதுன்னா என் சன் அதுக்கு மேல எனக்கு டென்ஷன் கொடுக்குறான். காலேஜ் முடிச்சு வந்தோமா, இந்த அம்மாவுக்கு எலெக்ஷன் டைம்ல ஏதாவது ஹெல்ப் பண்ணாமான்னு இருக்கானா? அப்பப்பா, எது எப்படியோ இன்னும் 2 நாள்ல என் சன்னை நான் மீட் பண்ணி ஆகணும். என் தம்பி ஊருக்கு போனது இருக்கட்டும், அந்த வில்லேஜ்ல இருக்கிற போலீஸ் ஸ்டேஷன்ல நான் என்கொயரி பண்ண சொன்னதா சொல்லு. ஓகே? ஓகே மேடம். ஆண்டி, அப்பா எதுக்கு திடீர்னு ஊருக்கு போயிருக்காரு? உன் வருங்கால புருஷன் இருக்கானே ஊர் சுத்தி, அவனை தேடி கண்டுபிடிக்க. ஆண்டி, உங்க சன்ன நீங்களே திட்டலாமா? சன்னா அவன்? He's a bison. அம்மா ஞானியம்மா. ஐயோ, அலார கடிகார லட்சண. அவ வீட்டுல வளர்க்கறியுது. அவ கோயிலுக்கு போற நேரமாச்சு. எந்திரிக்கடா டேய். எள்ளி நீ காயணும், எலி புளிக்க நாங்க ஏன் காயணும்? டேய், சீக்கிரம் குளிச்சுட்டு பக்தி மயமா கோயிலுக்கு கிளம்பலாம்டா. குளிக்கிறதா? இந்த குளிர்லையா? ஆளை விடுப்பா. டேய், நீங்க என்ன பஜனை பாட்டுல பாடி அவளை மயக்கணும்னு எனக்கு ஐடியா கொடுத்தது. இப்ப நீங்க பின் வாங்கினா எப்படிடா? What are you talking about? The bike of the kinds of bikes and scamming and going about your pine? What's like your 50? What are the alara getting our luxury is to play just about your pine to... Hey, shit. டேய், என்னடா உட்கார்ந்து தூங்குறான்? இருங்கடா, எனக்கு உங்களை விரக்க வச்சிருக்கேன். சாவுங்கடா. மூத்திரம் பஞ்சது. முழிச்சு பார்த்தேன் 4 மணி, இழுத்து வந்தா 7 மணி, மொத்தம் சேர்த்துனா 11 மணி. ஏன்டா பிச்சை எடுக்கிற? 7 மணிக்கு கோயிலுக்கு வரத்துக்கு 4 மணிக்கு எழுப்பி விட்டியடா பாவி. இவன் பாடும் பஜனை பாட்டு இவன் மட்டுமல்ல பாட வேண்டும், நம்மளெல்லாம் சேர்த்து பாட வச்சுட்டான். இது சிங்கிள் பஜனை தானே, கோஷ்டி பஜனையா என்ன? என்னது? ஒண்ணும் இல்ல, இது குளிருதுன்னு சொன்னேன். டேய், என்ன விட்டுறா. எங்க அப்பா என்ன வலை போட்டு தேடிட்டு இருப்பாரு. டேய், இந்த காதல் கான்ட்ராக்ட் முடியற வரைக்கும் யாரும் இந்த இடத்தை விட்டு நகர கூடாது. ரொம்ப நல்லா இருக்கு. மயில், அவ வர நேரமாச்சு. போய் கோயில் வாசல்ல நின்னுக்க. அவ வந்தா ஓடி வந்து எங்கிட்ட சொல்லு. ஏன்னா அம்மிங்கோட பாட்ட ஆரம்பிக்கணும்பா. பார்த்தாயா, அவன் செய்யும் தொழிலை பாட்டால் பாடிவிட்டு போகிறான். மாமா மாமா. நானும் மாமாவா? குரு, தேய் வந்துட்டு இருக்கா. ரெடி? 1 2 3 4.
சூப்பர் பாட்டு தம்பி. என்னால முடிஞ்சது 30 பைசா. ये क्या है? आओ आओ रे stupid idiot. உங்க பின்னால வராதே, மறுகதையா தப்பாளக்கு வாட கொடு. அக்கறமோ அவமானம் அசிங்கம். காலங்காத்தால அழகா உட்காந்துக்கிட்டு எந்த கட்டையில பாடினோம்? உருட்டு கட்டையில. உருட்டு கட்டையில பாடி கூட அவ திரும்பியே பாக்கல. மயிலு போகும்போது ஸ்லைட்டான ஒரு லுக் விட்டா. அது என்ன? ஏண்டா இந்த லட்சணத்துல காலையில 4 மணிக்கு நெலுப்பி அந்த குளிர்ல குளிக்க வச்சியாடா? அப்படியாவது நீ குளிக்கிறியான்னு பாக்கலாம் தான். எங்க பாதியா நினைச்சது? பாதிதானே? இரு, மீதியை குடிய வச்சு ஊத்துறேன். என்ன மேலேயே வந்து சொல்லுறானுங்க? தப்பேது நாங்க பண்ணலீங்க. நான் கருணா வச்சேன், தபலா வச்சேன், சால்ரா வச்சாங்க. சொல்றதே தப்புடா. நாம மிருதங்கம், நீ தபேலா. நான் அப்பவே சொன்னேன், ஆத்தோரமா டென்ட் போடாதா, லவ் பண்ணாதா, போலீஸ் ப்ராப்ளம் வரும்னு. டேய் மயில், பயப்படாதடா. இந்த இன்ஸ்பெக்டரோட வந்தது குருவோட மாமா. ஹலோ 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 அங்கிள், நீங்க எப்படிங்க? எல்லாம் உன்னை தேடிதான்ப்பா. எங்கெங்கயோ உன்னை கஷ்டப்பட்டு தேடி கடைசியில் இங்கே கண்டுபிடிச்சேன். உன்னை பத்தி கரெக்ட் இன்ஃபர்மேஷன் கொடுத்தது நம்ம இன்ஸ்பெக்டர் தனசேகர் தான். வணக்கம். என்னப்பா குரு, இதெல்லாம் என்ன வேஷம்? வேஷம் இல்ல மாமா, வேண்டுதல். வேண்டுதலா? வாட் யூ மீன்? ஃபைனல் எக்ஸாம் எழுதிருக்கா இல்லையா? ஆமா. அதோட ரிசல்ட் வர வரைக்கும் இந்த புண்ணிய ஸ்தலத்துல தங்கி காலங்காத்தால எந்திரிச்சு ஆத்துல குளிச்சு கோயிலுக்கு போய் பஜனை பாட்டு பாடுறேன்னு வேண்டியிருக்கேன். உன் வேண்டுதலா இருக்கட்டும்பா. உங்க அம்மா இருக்காளே, அதான் என் சிஸ்டர். தினமும் வேர் இஸ் மை சன் கேட்டு என்னைய பியவே தொலைச்சி எடுக்கிறா. மம்மியை நீங்க தான் கன்வின்ஸ் பண்ணும். என் ரிசல்ட் தெரிஞ்ச மறுநாள் நாங்க இருப்பேன். ஓகே. ஆமா குரு, செலவுக்கு ஏதாவது பணம் வேணுமா? நோ அங்கிள், ஐ காட் இட். இட்ஸ் ஆல் ரைட். கையில எதுக்கும் சேஃப்டிக்கு ஒரு 10,000 ரூபாய் பணம் வச்சுக்க. கமான் அட்வர்டைஸ். தேங்க் யூ அங்கிள். ஓகே, தென் ஐ வில் மேக் a move. பை. மாமோய், முதல்ல நான் பேசுறத கேட்டு அப்புறமா கத்து. சும்மா வளவளன்னு கத்திட்டு இருக்காத. டேய், உங்ககிட்ட என்ன கட்டாம கொஞ்சம் சொல்றேன். அப்பத்துக்கு அப்புறம் 100 கூட 500 கூட வாங்கிட்டு போறேன். ஏதோ தங்கச்சி வயித்துல பிறந்துட்டேன், என் பொண்ணுக்கு முறை மாப்பிள்ளை ஆச்சுன்னு பார்த்தா ரொம்ப அகிரியா. மாமோய், இன்னைக்கு அவன் ஊர்ல ஏகப்பட்ட பணத்தை வரதட்சணையா கொடுத்து மாப்பிள்ளை பாத்துக்கிட்டு இருக்காங்க. உனக்கு 5 பைசா செலவு இல்லாம அழகான மாப்பிள்ளை நான் கிடைச்சிருக்கேன். நீ அல்பத்தனமா 50 100க்கெல்லாம் கணக்கு பார்த்தா இப்படி? டேய், நீ எல்லாம் மைசூர் மகாராஜாவுக்கு மாப்பிள்ளையா போக வேண்டியவன்டா. ஏதோ தெரியாம இங்க வந்து முறை மாப்பிள்ளைய வாச்சிட்டேன். இதோ பாரு மாமோய், நான் கேட்கிற 500 ரூபாய் குடிக்கிறதுக்கோ சீட்டாடுறதுக்கோ இல்ல. நான் மந்திரம் பண்றவன். மனசு கையெல்லாம் சுத்தமா இருந்தா தான் அம்மன் அருள் கிடைக்கும். கிடைச்சாப்புலதான். நான் ஓசியில பணம் கேட்கல மாமா. இந்த 500 ரூபாய் கொடுத்தீனாக்கா பக்கத்து ஒரு ஜமீன்தாருக்கு மந்திரம் செய்ய வேண்டியிருக்கு. செஞ்சா 1000 ரூபாய் பணம் கிடைக்கும். அதுல உனக்கு 500 ரூபாய் கொடுத்துட்டு 500 ரூபாய் நான் சம்பாதிப்பேன். டேய், இதுதான் கிடைச்சி தரும். அப்புறம் வந்து 100 கூட 500 கூட கேட்டேன், அடிச்சு 10 போட்டு படுக்க வச்சுருவேன். சரி மாமா. தேவி, உன் கையில பால் குடிச்சு ரொம்ப நாள் ஆச்சு. ஒரு லோட்டா பால் கூட. பால் இல்ல, ஒரு மோராவது கூட. மோர் உரையில. தேவி, ரொம்ப நாளா உங்ககிட்ட ஒண்ணு கேட்கணும்னு ஆசை. சோக்குடா. யார் இந்த செப்ப? ஏய், யாரா நீங்களா? யாரா அந்த ராஸ்கல்? வில்லன் தான். என்னடா இந்த கதையில வில்லனே இல்லன்னு பார்த்தேன். ஃபார்முலா பிரகாரம் வந்தாச்சு. பாப்பா, சரியான போட்டி. ச்சே, இதெல்லாம் வில்லன் சொன்னாதான் நல்லா இருக்கும். Anyway, I love this type of adventures. ச்சே, வாய முடுறா. 3 வேளை மூக்க பிடிக்க தின்றீங்க. சொன்னதையே சொல்லிட்டு இருக்கீங்க. ஏண்டா, லவ் பண்ண புதுசா ஒரு ஐடியா சொல்லக்கூடாதா? நான் என்ன சொல்றா? சூப்பர் ஐடியா. ஒரு ரோஜா பூனை கையில எடுத்துக்க. பட்டா, புதுசா ஒரு ஐடியா சொல்றானா? ரோஜா பூ எடுத்துக்க, வெள்ளை ட்ரெஸ் போட்டுக்க, ஸ்லோ மோஷன்ல போ. Hey Guru, look there. குரு, உனக்கு நல்ல காலம் பிறந்தாச்சு. அங்க இருக்கிறாளே அவ சுளுக்கு, அதே சுளுக்க உனக்கு எடுத்தா எப்படி இருக்குன்னு கொஞ்சம் கற்பனை பண்ணிப்பான். அனிமேஜினேஷன். போதும் கற்பனை. அப்படியே உன் கழுத்து சாட்சிக்க. That's nice. இப்போ உன் கழுத்துல சுளுக்கு, அவகிட்ட சொல்லி உன் சுளுக்கு எடுக்க சொல்றோம். அவ கால் உன் கழுத்துல பட்ட உடனே உன் மனசு தடுக்கு தடுக்குன்னு தாளம் போடும். அப்படியே காதல் வளரும். அதுக்கப்புறம் எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா. போங்க குரு, நீங்க மோசம். வாங்க போய் சுளுக்கு எடுக்கலாம். அக்கா, நான் வரேன். வாயன் பக்கர கோழி கோவர வேலை. வைத்திரியா, வணக்கங்க. வாங்கடா தம்பிகளா, என்ன விசேஷம்?
இன்னைக்கு பிரம்ம பிடிச்சிக்கிச்சா? சுளுக்கு பிடிச்சிச்சுங்க. எடுத்துட்டு சொல்லுவோம். தேவி, என்னப்பா? அந்த சுளுக்கு சோறுல கூட படுத்தாமா? சோத்துல பிசைஞ்சு சாப்பிடணுமா? குழம்புன்றீங்க? இந்தாங்கப்பா. ஒண்ணும் இல்லம்மா, தம்பிக்கு சுளுக்கு பிடிச்சிக்கிச்சா? நீ போய் கொல்ல பக்கம் ஜான்சன் இருக்கா? ஐயோ அந்த கொரில்லா பாருங்க. பாப்பா சொல்லிக்க இருக்காதா? பாப்பாவுக்கு தான் சுளுக்கு எடுக்கும், உங்க மாதிரி பீப்பாவுக்கு எடுக்காது. ஏய், அந்த கரிகாலம் சுளுக்கு எடுத்துருவான். மகாதங்க வரான். என்ன சொல்லுங்க? தம்பிக்கு சுளுக்கு எடுத்துறா. கால் சட்டை அவுத்துட்டு குப்பரை பாருங்க. ஏன்பா குப்புற படுக்கணும்? சுளுக்க எடுக்கத்தான். படுப்பா. ஐயோ, வாயை கொடுத்து புண்ணாக்கிட்டுமே. அது என்ன பாட்டில் டினோ போலாம் ஊத்துறது விழுத்துருமே. முத ஊத்துறீங்க, வலது கால வச்சு ஊத்துங்க. ஆஹா, என்ன தரிசனம். ஐயோ. எனக்கு சுளுக்கல. இந்த நாய் தான் போய் டேய், சொல்லுங்க. சுளுக்கு விளையாடுறா. மாடு இப்ப வரைக்கும் கூட்டி போய் விட்டுரும். நானும் சுளுக்கு எடுக்கிறேன். டேய் பசங்களா, நாலு பக்கம் பிடிக்கலாம். நீங்க சொல்றதெல்லாம் சொன்னா கேளுங்க. ஜான்சன், அங்கெல்லாம் மிதிக்காத.